கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த ரோமர் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த ரோமர் 10வது அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் மீண்டுமாய் அதை தியானிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கென்று, அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் என்று கருதப்படுகிற ரோமர்களுக்கென்று எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் இந்த ரோமர். அதாவது புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்மளும் அதில் வருவோம். ஆக நமக்கென்று வேதத்தில் எழுதப்பட்ட தனித்துவமான ஒரு புஸ்தகம் தான் இந்த ரோமர் புஸ்தகம். இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த 9-10 வசனங்களிலே அவர் போதிக்கிறார். அதில் குறிப்பாக 9வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று, இரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை குறித்து இங்கே போதிக்கிறார். இந்த இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்திலே என்ன அடங்கி இருக்கிறது, இந்த இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எப்படிப்பட்டது, இந்த இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்திற்கு ஆதாரங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர் இதில் போதிக்கிறார். ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் எதை விசுவாசிக்க வேண்டும்? அப்போ வசனத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, முதலாவது கர்த்தராகிய இயேசுவை. அப்படின்னா இயேசுவை கர்த்தர் என்று என்ன செய்யணுமா? அறிக்கையிடணும். முதல்ல என்ன செய்யணும்? இயேசுவை கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவே கர்த்தர் அப்படின்னா இயேசுவே கடவுள். இந்த கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு அங்கே என்ன அர்த்தம் நமக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக இயேசுவை கர்த்தர் என்று அந்த மனிதன் அறிக்கையிட வேண்டும். அது மட்டுமல்ல, அது செஞ்சுட்டா மட்டும் பத்தாது, அடுத்து இன்னொரு காரியத்தை செய்யணும். என்னமா? தேவன் எவரை? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்போ இதை ரெண்டையும் செய்யணும். அப்போ ஆண்டவர் ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார், இதனால் நமக்கு நடப்பது என்ன, திரும்பவும் அவர் வரப்போகிறார். ஆக இதெல்லாம் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு அறிவிக்கிறது. விசுவாசியினுடைய இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 6:3-11 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிரோடு எழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி
விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இப்போ இந்த 8 வசனங்கள் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் என்றால், பாவத்திற்கு மன்னிக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதாவது ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கையை நாம் செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் அதை செய்ய சொல்லியிருக்கிறார், அவர் செஞ்சு காமிச்சார். அப்போ அதை ஏன் செய்கிறோம், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்றதை தான் இங்கே போதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றோமே, அது எதை குறிப்பிடுகிறது, எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கலைன்னா இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, மேலும் பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. கிறிஸ்து என்ன பண்ணாராம், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். யாருனால எழுப்பப்பட்டார்? பிதாவினாலே. அப்போ பிதாவினுடைய மகிமை அது, பிதாவினுடைய மகிமை அது. அப்போ பிதாவினுடைய மகிமை கிறிஸ்துவை என்ன செய்ததுதான், மரித்தோரிலிருந்து எழுப்பினது. அதை போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப ஞானஸ்தானத்தினுடைய அடையாளமே என்னன்னா, நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி 3ஆம் நாள் பிதாவினுடைய மகிமையினால உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாம் என்ன செய்கிறோம், திரும்ப உயிரோடு எழுந்திருக்கிறோம். அதுதான் சொல்றாரு. அப்ப ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும், அப்ப கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைனா கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்ததும் உண்மை. அப்ப அவர் அதான் சொல்றாரு. அப்ப ரட்சிப்பு இந்த ப்ராசஸ் வழியாக தான் நடக்குது. அப்பதான் சொல்றாரு, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் யாருன்னா, பாவியான மனுஷன். ஏன்னா நாம ஆதாம் ஏவாளுடைய வித்தாக இருக்கிறதுனாலே நாம் பிறக்கும் போதே பாவிகளாகத்தான் பிறக்கிறோம். நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, நன்மைகள் செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளுகிற, ஆண்டவர் இரட்சகர்னு ஏற்றுக்கொள்ளுகிற வரை நாம் யார் தான், நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா, நம்முடைய நிலைமை என்னன்னா, பாவிகள் தான். அது ஏன் அப்படின்னா, நாம பாவம் செஞ்சதுனால பாவி ஆயிரல, ஆதாம் ஏவாளுடைய வித்தாக வாரிசாக இருக்கிறதுனாலேயே நாம் பாவிகள். அப்ப பாவியா இருக்கும்போது அதுதான் சொல்றாரு, நம்முடைய பழைய மனுஷன், அதாவது பாவியாகிய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று என்ன செய்யிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்ப அறியலைன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஞானஸ்நானம்ன்றது சும்மா ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சடங்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் மூழ்கி ஞானஸ்நானம் இருக்கும்போது அதோட அடையாளம் என்னென்னா, பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்படுறான், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். கிறிஸ்து எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதே போல புதிய மனுஷனாகிய நீதிமான் என்கிற மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான். இப்ப 7வது வசனத்தை சொல்ற, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவியா இருக்கும்போது பாவம் செஞ்சதுக்கும் நீதிமானாய் இருக்கும்போது பாவம் செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பாவியாய் இருக்கும்போது நமக்கு எந்த முன் யோசனையும் கிடையாது. ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைச்சிட்டா தங்குதடை இல்லாமல் அதை குறித்து எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் தைரியமா ஓப்பனா போய் செஞ்சிருவோம். அதுதான் பாவியா இருக்கும்போது பாவம் செய்வதனுடைய நிலைமை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தை செய்யறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தெரியாம செய்யறது இல்லை. இப்போ என்ன செய்யறோம், இப்போ நாம் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பாவியா இருக்கும்போது பாவத்திற்கு அடிமையா இருந்தோம். அடிமையா இருக்கிறதுக்கும் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடிமையா இருக்கிறவனுக்கு சுயமான யோசனைன்னு எதுவுமே கிடையாது. என்ன வந்த உடனே போய் செஞ்சிருவான். அதுதான் பாவத்திற்கு அடிமைத்தனம். ஆனால் இப்பொழுது நீதிமானாய் ஆக்கப்பட்ட பின்பு நாம் பாவத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கோமா, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்போ நம்ம பாவம் செய்யணும்னு நினைச்சா செய்யலாம், செய்யாம இருக்கவும் நம்மளால
முடியும். அந்த நிலைமையில தான் ஆண்டவர் இப்போ நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு சுயாதீன நிலைமை, தன்னிச்சையாக நாம் யோசித்து இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நம்மை நாமே ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு நிலைமையில ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அதுதான் நீதிமான் என்கிற நிலைமை. இது எப்படி நடந்துச்சு? அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏதோ நீதி செஞ்சதுனால நீதிமான் ஆகலை. எப்படி பாவம் செஞ்சு பாவி ஆகலையோ அதை போல நீதி செஞ்சு நம்ம நீதிமான் ஆகலை. பிறக்கும் போதே ஆதாம் ஏவாளுடைய வாரிசா இருந்தனால பாவியாவே பிறந்தோம். எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றினது. இன்னைக்கு நம்ம நிலைமை நீதிமான் என்கிற நிலைமை. அதனால தான் நாம் இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது, தாழ்மையாக இருக்கிறோன்ற பேரில் எதை சொல்லக்கூடாது. இப்போ ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் ஒரு புழு பூச்சி அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு வகையில் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் செய்த தியாகத்தை நாம் குறைச்சி மதிப்பீடு போட்டுறோம். ஏன்னா நம்மளை நீதிமான் ஆக்கினது அவர். அதுக்கு அவர் பெரிய விலை கொடுத்துருக்காரு. கல்வாரி சிலுவையில் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார், பல பாடுகள் பட்டிருக்கிறார். அதை நம்ம இல்லைன்னு சொல்லிடுறோம் நம்ம பாவின்னு சொல்லும்போது. எப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், நீதிமான் ஆக்கப்பட்ட ஒரு நபர் தன்னை பாவி என்று சொன்னார், அதாவது பாவம் செய்யலைன்னு நான் சொல்லலை, பாவின்னு நாமளே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீதிமானாக இருந்து சில பாவங்கள் செஞ்சுருக்கலாம். ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னியும்னு சொல்லி அறிக்கையிடுறது தவறு கிடையாது. ஆனால் நாம் பாவின்னு சொல்றது, ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்கினதை நம்ம இல்லைன்னு சொல்கிறோம், அது மகா தவறு. ரட்சிக்கப்பட்ட எந்த நபரும் ஜபிக்கும் போது தாழ்மைன்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவரே நான் பாவியே அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட அன்றே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்திருக்கிறார், அவர் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து உங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீதிமானாய் இருந்தால் தான் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி தான் இருப்பாங்க, பரிசுத்தராக தான் இருக்கணும். அப்போ நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டால்தான் பிதாவுக்கு பிள்ளைகள். நாம் நீதிமானாய் ஆக்கப்படாமல் பாவியாகவே இருந்தோம்னா நாம் பிதாவுக்கு பிள்ளைகள் அல்ல, பிதாவுக்கு சத்துருக்கள். அதான் வசனம் சொல்லுது. இப்போ அடுத்து வாசிக்கலாம் 9வது வசனத்திலிருந்து. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். போதும். இப்போ என்ன சொல்றாரு, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் முதற் பேரானவர்னு ஒரு வார்த்தை வரும் வசனத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மரிச்சாரு, மீண்டும் உயிரோடு எழுந்தார், இனி அவர் மரிக்க மாட்டார். ஆனால் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட மனிதர்கள் மீண்டும் மரித்தார்கள். அதனால தான் இவர் மரித்தோரில் முதற் பேரானவர்னு வரும். இவர் உயிரோடு இருக்கிறாரு, இன்னைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் இனிமேல் மரிக்க போறதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது எதுக்காக அப்படின்னா, பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது யாருக்காக பிழைத்திருக்காரா, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்போ இதை சொல்லிட்டு இதை ஏன் சொன்னார் அப்படின்னா, இப்போ அதை சொல்லிட்டு சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களை, ஏன்னா கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டீங்க, கிறிஸ்துவோடு மரிச்சிங்க, கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டீங்க, கிறிஸ்துவோடு என்ன செஞ்சீங்க, உயிரோடு எழுந்தது உண்மைனா, உங்களுடைய ஞானஸ்தானமே கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றது உண்மைனா, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், எண்ணிக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவுக்கென்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒரு மனுஷன் புது சிருஷ்டி அப்படின்னா அவன் பழைய மனுஷனாகிய பாவியான மனுஷன் இல்லை, அவன் புது மனிதனாகிய
நீதிமான் என்கிற மனிதன், அதாவது பிதாவுக்கு பிள்ளை என்கிற பரிசுத்தமான மனிதன். அதை தான் சொல்றாரு. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளா எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப நீங்க பாவியான மனுஷன் இல்ல, நீங்க பிதாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் தான் தலை. சபைன்றது யாரு? புதிய உடன்படிக்கையில அப்படின்னா பில்டிங் கிடையாது. நீங்களும் நானும் தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப நீங்களும் நானும் தான் சபை. பழைய உடன்படிக்கையா இருந்தா கண்டிப்பா வருஷத்துல ஒரு தடவையாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? எருசலேமுக்கு போயிருக்கணும். அங்க இருக்கிற தேவாலயம் இருக்கிற இடத்துல அங்க போய் நம்ம தொழுகை செய்திருக்கணும், ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் வாழுகிறதுனால இன்றைக்கு நாம் அங்கே போய் தான் என்ன செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நாம் தான் ஆலயம். நாம் ஆலயமாக இருப்பதனால் நாம் எல்லாம் எங்கே கூடுறோமோ அங்கே அவர் வந்துடுறார். 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் நான் என்ன செஞ்சுறேன்? வந்துடுறேன்றார். அப்போது நாம் 2 பேர், குறைஞ்சது 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து என்ன செய்கிறார்? அவர் அசைபாடுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 22, 23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. யாருடைய பாதங்களுக்கு? நீங்கள் மேலே கொஞ்சம் 2 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. எவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார் அப்படின்னா யாரு உட்காரும்படி செஞ்சது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். அடுத்த வசனம், இப்போ அதை வாசிச்சுட்டு இதை வாசிங்கன்னா புரிஞ்சிடும். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எவருடைய பாதங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்கு என்ன செஞ்சாராம்? பிதா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினாராம். அதனால தான் ஆண்டவர் பரமேறும்போது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் தான். ஏன்னா பிதா என்ன பண்ணிட்டார்? இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை தம்முடைய வலது பார்சத்தில் உட்கார வச்சாரு. அவருடைய பாதங்களுக்கு கீழாக சகலத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ அவரு கீழே தான் எல்லாம் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது இந்த அடமொழியோடு சொல்றாரு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்ம சொல்றோம் இல்லையா, சர்வ வல்லவர் அப்படிங்கிறோம். கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகிறவர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது மாதிரி ஒரு டைட்டில், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். யாரு? நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அப்ப அவருடைய சரீரம் எது? சபை. அந்த சபைக்கு அவரை, யார? இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக. அப்ப அதுதான் சொன்னேன், அவர்தான் சபையினுடைய தலைவராக இருக்கிறார். தலை யாருன்னா அவர் தான். சரீரம் யாருன்னா நீங்களும் நானும். இப்போ முதல் வசனம், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினாரா, இல்லை நமக்கு கீழ்ப்பட்டு எல்லாம் இருக்குதா? ஏன்? சரீரம் யாரு? அப்ப அந்த கால் யாரு? நீங்களும் நானும். தலை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் சபை. சபைன்றது நீங்களும் நானும் இல்லையா? ஒருத்தர் கையா இருப்போம், ஒருத்தர் காலா இருப்போம், ஒருத்தர் விரலா இருப்போம் இல்லையா, ஒருத்தர் கழுத்தா இருப்போம். இப்போ எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னா
சகலமும் இப்ப யாருக்கு கீழ்ப்பட்டு இருக்குது? சபையாகிய நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. இந்த வெளிச்சம் புரியும். கிறிஸ்து தலை, தலை என்ன நினைக்குதோ அதை தான் கையும் காலும் செய்யணும். அதே போல கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சபை செய்ய வேண்டும். அதுதான் சரியான சபை. அப்ப சகலமும் ஆண்டவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பாதமாய் அந்த விரலாய் இருப்பது உங்கள ஒருத்தர். அல்லேலூயா. ஏன்னா நாமெல்லாம் யாரு? அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்கள், அவயவங்கள். வசனம் அப்படியே இருக்குது. அப்ப பாதமாக இருக்கக்கூடிய நமக்கு கீழ்ப்பட்டு தான் யார் இருக்கிறது? மற்ற எல்லாமே. அப்போ உலகத்திலே வெற்றி பெறக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் போய் அப்படின்ட்டார். நீ உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா நீங்க போங்க, எங்களுக்கு போய் சொல்றீங்க அப்படின்னு தோணும்ல. அதிகாரம் இருக்கவங்க தானே போகணும். அவர் சொல்றாரு எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கு, ஆகையினால நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள்ட்டார். அப்ப அந்த அதிகாரம் எதற்காக அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா, அவர் அந்த அதிகாரத்தை தன்னுடைய சரீரத்துக்கு என்ன செய்கிறார்? சரீரம் நம்ம. அப்ப அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தின் மூலம் தான் பிசாசை மேற்கொள்றோம் நம்ம. ஏன் பிசாசு இயேசுவின் நாமத்தை சொன்னா ஓடுது? காரணம் தான், நாம் இயேசுவினுடைய சரீரமாய் இருக்கிறோம். முதல்ல இது புரிஞ்சுக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாருங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. இந்த வசனம் எதுக்காக எடுத்தோம்னா, நாம் இயேசுடைய சரீரமாய் இருக்கிறோம், சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அது இசைவாய் என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்குது. சகல கணுக்களினாலும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி. கை ஒரு வேலையை செய்யும், விரல் ஒரு வேலையை செய்யும், கால் ஒரு வேலையை செய்யும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது போல சபையாக இணைக்கப்பட்ட நாம் எல்லாருக்கும் தேவன் அவரவர்களுக்கு பகிர்ந்தளித்த கிருபையின்படி ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறாரு, வேலையை செய்ய சொல்றாரு. ஆனா இந்த அத்தனை வேலையும் அந்த தலைக்கு கட்டுப்பட்டு தான் என்ன செய்யணும்? அதை செய்யணும். அதை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலையை கொடுக்க வைக்கிறதுக்கு தான் யார் இருக்கிறா? தேவனுடைய மனிதர்கள், ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க. ஒரு சபையினும் போது ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா 500 பேரும் நான் சபையினுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஒரு அவயவம் சொல்லிட்டு எல்லாரும் ஒரே வேலையை செஞ்சா மற்ற வேலையை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, மற்ற வேலையை செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் யார் இருக்கிறா? நீங்க இந்த ஒர்க்கை பாருங்க, நீங்க இந்த ஒர்க்கை பாருங்க, நீங்க இதை செய்யுங்க, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஊழியர்கள் என்ன செய்யணும்? செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். தலை நன்றாக இருக்கும்போது சபையும் நன்றாக இருக்கும். அல்லேலூயா. தலை என்ன சொல்லுதோ அதை நாம கேட்கும்போது, கேட்டு அதை செயல்படுத்தும் போது மொத்த சரீரமும் எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதாவது ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமது பலவீனங்களிலே நமக்கு என்ன செய்கிறார்?
உதவி செய்கிறார். அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்கு? மெயினான வேலை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய பலவீனம்னா வெறும் சரீர பலவீனம் மட்டும் நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியிலையும் பலவீனம் வரும். சில சோர்வுகள் வரும். சில சூழ்நிலைகள் நிமித்தம் ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம். அப்போ இந்த பலவீனங்களிலே நமக்கு என்ன செய்கிறார்? அவர் உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறாரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக உதவி செய்கிறாரு. அந்த வார்த்தைகள் வசனமாகவும் வரும், பாடல்களாக வரும், அல்லது மற்றவர்கள் பேசுறதை கேட்கும் போது வரும், பிரசங்கத்தின் மூலமாக வரும், உதவி செய்கிறார். இப்போ நாம் பிதாவினிடத்திலே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால், பிதா கிட்ட கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொண்டு போய் கொடுக்கணும்னா இஷ்டத்துக்கு எழுதி கொண்டு போய் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு விஷயத்த கலெக்டர் மூலியமாக செய்யணும். அப்போ அவர்கிட்ட மனு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிட முடியாது, எழுதி கொடுத்துட முடியாது. எழுதுறதுக்கு ஆள் இருப்பாங்க, அல்லது நமக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கான சில மெத்தடை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், எழுதி அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன செய்யணும், அவரை நேரில் பார்க்கும்போது கொடுக்கணும். ஒரு கலெக்டருக்கு எப்படின்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம வேண்டுதல் பண்ணுகிறோம் செய்யும்போது இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட முடியாது. அப்போ பிதாவினிடத்திலே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள நம்ம என்ன வேண்டிக்கிறணும் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியல. அப்போ நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா, வாக்குக்கு அடங்காத, அதாவது சொல்ல முடியாத அளவிற்கு பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அப்போ நாம ஜெபம் பண்ணதுனால கிடைச்சிடலங்க. யாரு ஜெபம் பண்ணதுனால கிடைச்சிச்சது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல வாக்குக்கு அடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணதுனால தான் அது என்ன செஞ்சிச்சு, நமக்கு கிடைச்சது. நாம ஜெபத்தை முடிக்கும் போது என்ன சொல்ற, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவின் மூலம் தான் போக முடியும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அங்கிருந்து கட் பண்ணி எடுத்துட்டு பிதா கிட்ட போய் நிற்கவே முடியாது. அப்போ நம்முடைய ஜெபம் எங்க வரைக்கும் போகுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான் போகும். அவர் அந்த ஜெபத்தை வாங்கி அதை ஃபுல்லாக கரெக்ஷன் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு எல்லா கரெக்ஷனும் பண்ணி பிதாவுக்கு எப்படி கொண்டு போகணுமோ அப்படி அவர் கொண்டு போவார். அல்லேலூயா. இதுக்கு உதவி செய்யறது யாரு? நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறார். பிதாவாகிய தேவன் அதை வாங்கி அதை நமக்கு என்ன செய்கிறார், நிறைவேற்றி அவர் கொடுக்கிறார். அப்ப நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா ஒன்றும் வலது பாரசத்தில் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலைங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் ஜெபிச்சதுனால இது நடந்துச்சுன்னு நான் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. யார் ஜெபிக்கிறதுக்கு குறிப்பு கொண்டு வந்தாலும் வேண்டுதல் இதுக்காக வேண்டுதல் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணதுனால உங்களுக்கு ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஜெபம்லாம் எவ்வளோ ஓட்டையான ஜெபம்ன்றது இந்த வசனத்தின் மூலியமாக தெரிஞ்சிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் போகும். அவர் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவார். அங்கே ஒரு செக் போஸ்ட் போட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்து கரெக்ஷன் பண்ணி அப்புறம் தான் எங்கே போகுது, பிதாவுக்கு அது போகுது. அப்போ நமக்காக அவர் பரிந்து பேசுகிறதுனால தான் பிதாவினிடத்திலிருந்து சகல நன்மைகள், தெய்வீக சுகமாக இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்க்கப்படுறதா இருக்கட்டும், பண பிரச்சனைகள் தீர்றதா இருக்கட்டும், எல்லாமே அவர் மூலியமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறதுனால தான் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியனுடைய வேலையே ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், பரிந்து பேசணும். அப்ப அந்த வேலையை தான் யார் செய்யறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4:14 முதல் 16 வசனங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர்
நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்று கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்க்க கடவோம். பிதா கிட்ட தைரியமா போக முடியும். எப்படி போக முடியும்? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு. அப்படின்னா அதாவது என்ன சொல்ல வர்றாரு? வானங்கள் வழியா போனாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ சும்மா கஷ்டங்களை அனுபவிக்காத ஒரு நபர் கிடையாது. எல்லா விதத்திலும் நம்மை போல. ஏன்னா அவர் மனுஷகுமாரனா என்ன செஞ்சிருக்கிறாரு? பூமிக்கு வந்திருக்கிறார். மனுஷனுடைய எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவருக்கு தெரியும். அவர் கடவுளாவே இருந்திருந்தாருன்னா ஒருவேளை நம்ம கிளைம் பண்ணலாம், என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், மனுஷனாக பிறந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஏன்னா அவர் நம்மளோட பயங்கர கஷ்டப்பட்டார். அப்போ அதுதான் சொல்றாருங்க, நம்மை போல சோதிக்கப்பட்டவர் ஆனால் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் அவர் இருக்கிறதுனால அவர் மூலமாய் நாம் இரக்கத்தை பெற முடியும், சகாயத்தை பெற முடியும். இதெல்லாம் எதன் மூலியமா வரும்? தேவனுடைய கிருபையின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தின் மூலமா கிடைக்காது. ஆகையினாலே தைரியமாய் கிருபையின் ஆசன தண்டையிலே என்ன செய்வோம்? சேர கடவோம். சில வார்த்தைகள்லாம் பிரித்து படிச்சிங்கன்னா அர்த்தம் தெளிவாக புரிஞ்சிடும். கிருபாசனம் போது நம்ம ரொம்ப வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம், அர்த்தம் புரியாது. கிருபையின் ஆசனம் அதான். அப்போ கிருபை கிட்ட போகும்போது மட்டும்தான் நமக்கு சகாயம் கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, நன்மைகள் சேருது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 23வது வசனம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லியிருக்கிறேனன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். பாருங்க, தீர்க்கதரிசிகள் மோசே இவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. என்னது? கிறிஸ்து பாடுபடணும், மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி, அதாவது மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் நபர். அப்போ உயிர்த்தெழுந்ததுல முதல் நபர் அவர் தான். ஏன் முதல் நபர்? அவர் திரும்ப மரிக்கல, அதனால அவர் தான் என்னது? முதல் நபர். லாசரு மரிச்சாரு, ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு. ஆனா மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்ச நாள் கழிச்சு, பல வருடங்கள் கழிச்சு அவர் மரிச்சிடுறார். அதே போலதான் அந்த நாயினூர் விதவையினுடைய மகன், அவர் மரிச்சு கொண்டு போகும்போது அந்த பாடையை ஆண்டவர் தொடுறாரு, அந்த மகன் உயிரோடு எழும்புறான். ஆனால் திரும்ப பல வருஷம் கழிச்சு அவன் என்ன செஞ்சிடறான்? இறந்துடுறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார், திரும்ப மரிக்கலை. அதனால தான் உயிர் தெழுந்த முதல் நபர். ரோமர் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாகியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே என்ன வாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனிடத்திலே, தேவன்னா பிதாவினிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம்னா, நாம் பாவியாக இருக்கும்போது பிதாவுக்கும் நமக்கும் என்ன இல்லை? நல்ல உறவு கிடையாது. நாம் பிதாவுக்கு எதிரிகள். சமாதானம் கிடையாது. பிதாவுக்கும் நமக்கு சமாதானம் இல்லை. ஆனால்
இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா பிதாவினிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது, சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் மூலமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையில் பிரவேசிக்கும், அதாவது பிதாவினோடு நம்ம சமாதானம் ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்லாக்கியத்தை நாம் இயேசுவை விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொண்டோம். இதனுடைய கிளைமாக்ஸ் என்னன்னா, தேவ மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அடைந்தாரோ அதை போல நீங்களும் நானும் அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அதை நாமளும் அடைவோங்கிறார். எந்த நிலையிலிருந்து? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய இந்த மனுஷ நிலைமையில இருந்து மகிமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு எப்போ மாறுவோம்? ஆண்டுடைய வருகையிலையோ அல்லது அந்த மறுரூபம் ஆக்கப்படுதல் நடக்குது பாருங்க, அப்போ நாம் எந்த மகிமையான அந்த ஒரு நிலைமைக்கு நாம் மாற்றப்படுகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன சொல்றாரு? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் யாரா மாறுறோம்? நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். எப்படி நீதிமான்களாய் நாம மாறல, மாற்றப்படுகிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். முதல்ல மாம்சமான மனிதர்களாக இருந்த நாம் இப்பொழுது என்னவா மாறுகிறோம்? ஆவியான மனிதனாய் மாறுகிறோம். அதாவது ஆவிக்குரிய மனிதனாய் மாறுகிறோம். ஏன்னா ரட்சிப்பு நம்முடைய ஆவியில தான் நடக்குது. மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்று ஆணவம் தான் மனிதன். ரட்சிப்பு எங்க நடக்குது அப்படின்னா நம்முடைய ஆவியில நடக்குது. ஆவி சொல்றத ஆத்துமா கேட்கணும், சரீரம் கேட்கணும். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சரீரம் தான் ராஜாவா இருந்திருக்கும். அப்ப சரீரம் சொல்றதை தான் ஆத்துமாவும் கேட்கும், ஆவியும் கேட்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியை ஆண்டவர் என்ன செஞ்சிடாரு? ஏன்னா நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானோட இணைக்கப்படும். இப்ப ஆவி ராஜாவாயிரும். இப்ப ஆவி ராஜாவான உடனே ஆவி சொல்றதை தான் ஆத்துமா கேட்கும், சரீரம் முரண்டு பண்ணும். சரீரம் ஆவிக்கு விரோதமா நிற்கும். ஏன்? அது ஏற்கனவே பழைய ராஜா, அது ஆவி புது ராஜா. 2 ராஜாவுக்கு சண்டை நடக்கும். இதுல ஆத்துமா எந்த சைடு போகுதோ அந்த சைடு தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் மாம்சத்துக்குரியவர்களா இருந்தவர்கள் இப்ப ஆவிக்குரியவர்களா மாறிட்டோம். ஆவிக்குரியவர்களுடைய குடியிருப்பு எங்க? ஏன்னா நமக்கு அதாவது நமக்கு இந்த உலகத்துல நாம ஓட்டத்தை முடிக்கும் போது நாம் பரலோகத்துல கண் விழிப்போம் என்பது நமக்கு நல்லா தெரியும். வசனம் நமக்கு அதை வாக்கு பண்ணுது. அப்போ நாம அதிகமான நாள் எங்க இருக்க போறோம்? பூமியிலையா, பரலோகத்திலையா? பரலோகத்துல. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றோம்னா, இப்போ சீன தேசம் இருக்குது, நம்ம இந்திய தேசம் இருக்குது. சீன தேசத்தினுடைய தூதுவர் அவர் இந்தியாவில் ஒருத்தர் இருப்பார். இந்திய நாட்டினுடைய தூதுவர் ஒருத்தர் சைனாவில் இருப்பார். இவர்களுக்கு சம்பளம் எல்லாமே அந்தந்த நாடு தான் கொடுக்கும். இந்திய தூதருக்கு இந்தியாவில தான் சம்பளம் போகும், சீன தூதருக்கு சீனால தான் போகும். இவங்க அங்கே தங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு மட்டும்தான் அவங்க செய்யணும். இப்போ பார்டரில் திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை சீன இராணுவம் கொஞ்சம் முன்னேறி நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்முடைய இந்திய பிரதமரோ இந்திய இராணுவ ஜெனரலோ என்ன செய்வாங்கன்னா, சீன தூதரை வர சொல்லி தங்களுடைய கண்டனத்தை என்ன செய்வாங்க? தெரிவிப்பாங்க. அதுதான் அங்கேயும். அப்போ அவர் என்ன செய்வார்? இல்லை, நாங்கள் வரல, உங்கள் ஆளுங்க தான் இங்கே வந்தாங்கன்னு அவங்க பேசுவாங்க.
இப்போ இந்த தூதர், சீனாவினுடைய தூதர் இங்கே இருக்கிறார் பாருங்க, இவருடைய பெர்மனன்ட் ரெசிடென்ட் எதுங்க? இவருடைய குடியிருப்பு எது? சீனா தான். ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்காரு? ஏன்னா அவர் சீன நாட்டு தூதர். அதே போல நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பூலோகவாசி, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் யாரு? நம்முடைய குடியிருப்பு எங்க? நாம் பரலோகவாசி. அதனால நம்முடைய குடியிருப்பு எங்கே தான் இருக்க போகுது? ஏன்னா மரித்த பின்பு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சரீர மரணம் நடந்த பின்பு நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. பரலோகத்தை போய் நாம் என்ன செய்ய போகிறோம்? அங்கே தான் ரொம்ப நாள் வாழப்போகிறோம், நித்தியமாய் வாழப்போகிறோம். இங்கே இருக்கிறது மிஞ்சி போனால் ஒரு 120 வருஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே என்ன செய்ய போகிறதில்ல. அப்போ இது கம்மியான நாள். அதனால தான் சொல்கிறாரு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ நமக்கு ஆண்டுடைய வருகையில் என்ன நடக்குமா? இதை அற்பமான சரீரம்னு சொல்லிட்டாரு. பூமியில் இருக்க சரீரம், ஆனால் இந்த அற்பமான சரீரத்துக்கு தான் இல்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம, இல்லையா? இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போறாரா? தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக. அவருடைய மகிமையான சரீரம் எப்படி இருக்குதோ இன்னைக்கு, அதை போல நமக்கு என்ன செய்ய போறாரா? மறுரூபமாக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப நாமளும் மறுரூபமாக்கப்படுவோம். அதனால தான் நம்முடைய பெர்மனன்ட் ரெசிடென்ட் எதுனா பரலோகம். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். நீங்கள் எதை விட்டு வந்தீங்களா? விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். அவர் மரித்தோரில் இருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின்றி நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. விக்கிரக வழிபாடை விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து என்றைக்கு வரப்போகிறாரோ அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர் வந்தாருன்னா நம்மளை கூட்டு போயிடுவார். நாம் பூமியில் உயிரோடு இருக்கோன்னு வச்சுக்கிறோம் அது வரைக்கும். அப்போ உயிரோடு இருக்கிற நாம் என்ன செஞ்சுருவோம்? அவரோட மேகங்கள் மேல் என்ன செய்யப்படுவோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வர்றதை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பில் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் கடவுள், அவர் தேவன், மனு அவதாரம் எடுத்தவர், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், அது மட்டும் இல்லை நமக்காக பரிந்து பேசுகிறவர், 2ஆம் முறை பூமிக்கு வந்து நியாயம் தீர்க்க போகிறவர். இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது. இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் நாம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16 13 முதல் 15 வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ராதம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லுகிறவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டாள். பாருங்க, ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து
இப்போ வழக்கமாக ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறாங்க, போய் உட்கார்றாங்க. இப்போ அங்கே சில ஸ்திரீகள், சில பெண்கள் கூடி வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, அவர்களை பார்த்த உடனே வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலான்னு சொல்லலை. என்ன சொல்லலை? ஆனால் அது எந்த இடம்? இவங்க வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடம். நல்லா புரிஞ்சுங்க. பவுல் அப்போஸ்தலன் வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடம், அவரும் அவர் கூட இருக்கிற அவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுற இடம். அங்கே போய் உட்காந்துருக்காங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. இப்போ சில பெண்கள் வந்த உடனே அவர்களை கூட்டி உட்கார வச்சு வாங்க நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு உபதேசித்தார். இதுதான் ஆண்டவர் செய்த ஊழியத்தினுடைய சிஸ்டமே இதுதான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் இருக்கும்போது ஒரு நாளும் ஜெபித்தது கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு வார்த்தைகளை உபதேசிப்பார், போதிப்பார். தனியாக இருக்கும்போது என்ன செய்வார்? போய் ஜெபம் பண்ணுவார். பப்ளிக் முன்னாடி அவர் பண்ணுற ஜெபம்லாம் ரொம்ப 1 நிமிஷம், அரை நிமிஷம் இவ்வளோதான் வரும். 5 அப்பா 2 மீனை எடுக்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு, அதை பிட்டு எல்லாரும் கொடுன்ட்டார். இவ்வளோதான் பண்ணார். லாசருவை உயிரோடு எழுப்பும்போது பாருங்க, பிதாவாகிய தேவனே, நான் எதை வேண்டிக் கொண்டாலும் நீர் அதை எனக்கு தருகிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து விசுவாசிக்கணுன்றதுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ணுறேங்கிறார். அதாவது எனக்கு தெரியும், நான் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க, ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கணுமே, அதனால என்ன பண்ணுறேன், நான் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இவ்வளோ தான் பண்ணுவார். ரொம்ப போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜனங்கள் கூடி வரும்போது, அப்போ ஜனங்கள் இருக்கிற இடத்துல வசனங்களை பிரசங்கிக்கணும், உபதேசிக்கணும், போதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். பவுல் ஆண்டவருடைய சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறார். அப்பொழுது தியத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவர்களும் தேவனை வணங்குறவருமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். அப்போ வசனம் பிரசங்கிக்கப்படுது, இருதயத்துக்குள்ள அது போகணும்னா அதை கர்த்தர் தான் என்ன செய்யணும்? திறக்கணும். இப்போ வீட்டில் ரசிக்கப்படாதல் இருக்கிறாங்க, சர்ச்சை கூப்பிட்டா எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தேவன் தான் அவருடைய மனதை என்ன செய்யணும்? இல்லை போகணும், வசனத்தை கேட்கணும் அப்படின்ற அந்த உணர்வுக்கு தேவன் தான் நடத்த முடியும். அந்த உணர்வோடு இங்கே வந்து உட்கார்ந்தாங்கன்னா தான் நாம் இங்கே போதிக்கிற வசனங்கள் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகும். இப்போ அவளும் அவருடைய வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து தங்கிருங்கன்றாங்க, வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சீசர்கள் எல்லாம் போகிற இடத்துல அவங்க தங்குவாங்க. தங்குறது அப்படின்றது வந்து இவங்க வந்து அவங்கள கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, அவங்கள உபசரிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் மாற்றப்படுது. எதை கேட்டு? பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையின் உபதேசத்தை கேட்டு. ஏன் தான் வீட்டில் வந்து தங்க சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த லீதியால் என்கிற அந்த பெண் மாறினார்கள். அப்ப கிறிஸ்துவை பற்றி போதிச்சதுனால தான் ரசிக்கப்பட்டாங்களே தவிர, கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னாரு அப்படின்றத போதிச்சதுனால இல்லை. எதை போதிக்கணும்ப்பா? மலை பிரசங்கத்தெல்லாம் போதிக்கணும். யாருக்கு? ரசிக்கப்பட்டு சபைக்கு வர்றவங்களுக்கு. புதுசாக ஒரு மனுஷன் ரசிக்கப்படணும்னா அவனுக்கு சுவிசேஷம் தான் அறிவிக்கணும். சுவிசேஷம்னா என்ன? கிறிஸ்துவை பற்றி பேசணும். அங்கே நிறைய இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இயேசுநாதர் சொன்ன கொள்கைகளை சொல்லுங்க, அவரை பற்றி ஏன் சொல்றீங்க? அவர் தான் கடவுள், அவரை ஏற்றுக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் அதாவது சகோதரன் மேலே பிரியமாக இருக்கணும், சகோதரனுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், இதெல்லாம் நல்ல விஷயங்கள், அவருடைய கொள்கைகளை சொல்லுங்க. ஆனால் அவர் தான் கடவுள், நான் பாவி, எனக்காக மரிச்சார், உயிர்த்து, இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறான். ஆனால் அதுதான் சுவிசேஷம், அதை அறிவிச்சாதான் ரட்சிப்பு உண்டு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் இதோட வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 3 முதல் 5 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, கிறிஸ்துவானவர் ஏற்கனவே வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி,
தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளின்படி அடக்கம் பண்ணப்பட்டு அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அவர் ஏதோ பாவம் செஞ்சதுனால மரிக்கல, நமது பாவங்களுக்காக மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இதுதான் சுவிசேஷம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் வேத வாக்கியத்தின்படி உயிரோடு எழுந்தார். இதை தான் அறிவிக்கணும். பின்பு கேபாவுக்கும் பின்பு 12 சீடர்களுக்கும் அவர் என்ன செய்யறாரு? தரிசனமானார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுல தான் இரட்சிப்பு முழுமையை அடைகிறது. அப்ப இயேசுவே கர்த்தர்ன்றத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இயேசுவே கர்த்தர்ன்றதை அறிக்கையிடணும். மட்டுமல்ல, அவர் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்பதையும் என்ன செய்யணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். இதை ரெண்டே ஒரு மனிதன் செய்யும் போது தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். இதுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு இல்லை, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய வாயினாலே அறிக்கையிடணும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவாதிபதி, அவர் மரித்தார், எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். இதை ஒரு மனுஷன் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த மனிதன் பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்கு அவன் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷத்தை தான் நாம் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தான் இரட்சிப்பு முழுமையடையும். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவரீர் எங்களுக்கு போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரே கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசித்து எங்களுக்காக மூன்றாம் நாள் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர். அதை நாங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அறிவித்து இரட்சிப்பு கர்த்தருடைய என்ற வார்த்தையின்படி நீரே அவர்களை இரட்சித்து ஆண்டவரே அவர்களை நீர் இங்கே கொண்டு வரும்போது சபையிலே சேர்த்துக்கொள்ள நீர் சுத்தமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய கிருபையினால் ஐஸ்வரியத்தினாலும் நீர் நிரப்புங்க. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதியும் போக்கிலும் மரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.